இன்றைக்கி நான் மார்னிங் ரொட்டீன் எடுத்திருக்க ஜூஸ் தான் ஏபிசி ஜூஸ். இதுக்காக நான் 2 கேரட், 1 பீட்ரூட், 2 ஆம்லா எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு நான் தனியாக சாப்பிட்றதுக்காக. இது மூணுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். குட்டியாக கட் பண்ணுறதுனால மிக்ஸி ஜாரில் போடும்போது உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஸோ நல்லா அரைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வடிகட்டும் போது எந்த திப்பியும் இல்லாமல் சீராக வடிகட்டும். ஏபிசி ஜூஸோட நல்ல குணங்கள் என்னென்னா, பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணோம், நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். டைஜஷன் சூப்பராக இருக்கும். இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஆக்னிஸ் இருந்தால் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏபிசி ஜூஸ்க்கு நீங்கள் மோஸ்ட்டாக பீட்ரூட்டே யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு பீட்ரூட் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கோகோனட் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பீட்ரூட் மோஸ்ட்டாக குடிக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் வருதுன்னு. பட் தேங்காய் யூஸ் பண்ணி பாருங்கள்.